நாம் எடுத்து பார்க்கிறோம். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு நபி, அவருடைய பிள்ளையை பற்றி அல்லாஹ் சொல்கிற பொழுது அவருடைய பிள்ளை எப்படிப்பட்டவர்னா ரொம்ப கேடு கெட்டவர், கெட்ட குணம் உள்ளவர். எந்த அளவுக்குன்னு சொன்னால், நூஹ் நபியுடைய காலகட்டத்தில் ஈமான் கொள்ளாத நபர்களை எல்லாம் அழித்தொழிக்கும் விதமாக இறைவனுடைய மிகப்பெரிய அத்தாட்சியாக வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது, வெள்ள பிரளயம் ஏற்படுகிறது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தம் பிள்ளைக்கு உபதேசம் செய்கிறாங்க, மகனே, எனது அருமை மகனே, என் கூட கப்பலில் நீ ஏறிக்கொள், ஏறி நீ இந்த பெரிய வேதனையிலிருந்து நீ தப்பித்துக்கொள் என்று சொல்கிற பொழுது, வேதனையெல்லாம் என்ன ஒன்றும் செய்யாது, நான் மரத்தினுடைய கொப்புளை ஏறிக்கிடுதேன், மரத்தின் மேலே ஏறிக்கொள்வேன், மரத்து மேல் வரைக்கும் என்ன செய்யாது, இந்த வெள்ளம் வராது என்று சொல்லி தந்தையினுடைய சொல்லை மறுத்து விடுகிறார். ஒரு கட்டத்தில் நூஹ் நபி எப்படியாவது தன் மகன் காப்பாற்றப்பட வேண்டுமே என்று அல்லாஹ்விடத்தில் இருகரம் ஏந்தி, யா அல்லாஹ் என் மகனை காப்பாத்திரு என்று சொல்கிற பொழுது, கால யா நூஹு இன்னஹு லைஸ மின் அஹ்லிக், யா நூஹே இப்படி நீ பிரார்த்திக்காத, ஏன்னா அவன் பிள்ளையே இல்லை என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ ஈமான் இல்லாத காரணத்தினால், கெட்ட குணம் ஒருவரிடத்தில் வந்த காரணத்தினால்